காலை ஆராதனைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல நாளை என்னுடைய வாழ்க்கையை கூட்டி தந்தீர். உங்களுடைய ஆலய பிரகாரங்களிலே இந்த விதமாக நாங்கள் கூடி வர எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் மத்தியில் இருக்கின்றே நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களோடு நீ பேசுவதனே தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமையடையட்டும். ஆராதனையின் முடிவு வரையிலும் உங்களுடைய பிரச்சனை எல்லோடு கூட இருக்கட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் மக்கே சத்துவோம். வீட்டும் உலகின்றோம் சுமதியிலும் நல்ல பிதாவே. ஆமென். நாற்பத்தி 49வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 49. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவிகொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒரு போதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வஸ்திரங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள்.
ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். தி அப்போஸ்டல் கிரீட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனங்கள் முடிய. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் முடிய. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்
அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவன் தாமே இந்த வசனங்களையும் தொடர்ந்து உள்ள தியானத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. The scripture portion is taken from 2 Kings chapter 4 verses 1 to 6. Now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha, saying, Thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear Jehovah. And a creditor is come to take unto him my 2 children to be bondmen. And Elisha said unto her, What shall I do for thee? Tell me, what hast thou in the house? And she said, Thy handmaid hath not anything in the house, save a pot of oil. Then he said, Go borrow the vessels abroad of all thy neighbors, even empty vessels borrow not of you. And thou shalt go in and shut the door upon thee and upon thy sons, and pour out into all those vessels, and thou shalt set aside that which is full. So she went from him and shut the door upon her and upon her sons. They brought the vessels to her, and she poured out. And it came to pass, when the vessels were full, that she said unto her son, Bring me yet a vessel. And he said unto her, There is not a vessel more, and the oil stayed. May God add his blessings to his words. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னொரு சுதந்திரத்தில் நாளை நாங்கள் காண ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஆண்டவரை மட்டுமாக நீ தாங்கி ஆதரித்து வருகின்றீர். எங்களை உடைய நாம மகிமைக்கென்று சொல்லி பயன்படுத்தி வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்விலும் திருச்சபையுடைய வாழ்விலும் நீர் போதுமானவராக இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையில் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பெரியோருக்காக, வாலிபருக்காக, தாய்மார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய வேலை காரியங்களில் கூட உதவி செய்யுங்க. அவருடைய போக்குவரவுகளில் கூட உதவி செய்யுங்க. அவருடைய ஆண்டவரையும் பணி உயர்வுகளையும் கொடுத்தவர் இனமாய் செல்கின்றோம். ஆண்டவரே, வேலை இல்லாமல் ஆண்டவர் வேலை இழந்திருப்பவர்கள் உண்டு. அவளை கண்ணோக்கி செல்ல வேண்டுமாய் செல்கின்றோம். ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகளை உமது பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தருகிறாங்க. அன்புள்ள தகப்பனே, குறிப்பாக இந்த கொரோனா நாட்களிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் செல்கிறார். எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் செல்கிறார். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எந்த ஒரு இடத்துல இந்த தொற்று வியாதியானது எங்களை வந்து அணுகாமல் உதவி செய்யணுமாய் செல்கிறார். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. எங்களுடைய ஆண்டவரை தேவையோடு இருக்கின்ற குடும்பங்களோடு தேவைகளை சந்திக்கிறார்கள். பலவீனத்தின் நிமித்தமாக மருந்து மாத்திரமாக இருக்கின்ற பிள்ளைகளையும் கண்ணோக்கி செல்ல வேண்டுமாய் சொல்கிறார். விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இறங்கி உதவி செய்யணுமாய் சொல்கிறார். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய தேசத்தினுடைய சமூகத்தில் தருகிறோம். தலைவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஆட்சியை உதவி செய்யுங்க. எங்களுடைய தேசத்தில் நம்முடைய பணிகளை செய்து வருகிற ஆண்டவரே, ஊழியக்காரர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. அநேக இடங்களிலே எதிர்ப்புகள் எல்லாம் ஆண்டவர்கள் இருக்கின்றது. இருந்தாலும் நீ செயல்பட வேண்டுமாய் சொல்லிக்கிறார். தகப்பனே, நீ செயல்படுகிறார்கள். எங்களுடைய தேசத்திற்கு ஆண்டவரை இந்த மழைக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மழையின் மிகுதியால் அநேக இடங்களில் பேரழிவுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரை நீர் உதவி செய்யுங்க. என்னுடைய தேசங்களுக்கு ஆண்டவரே, என்னுடைய மாநிலங்களுக்கு நீர் சமாதானத்தை தாங்க. எந்த ஒரு விதத்திலும் மாநிலங்கள் ஆண்டவரே ஒன்று ஆண்டவரே தாக்காமல் இருக்க நீ உதவி செய்யணுமாய் சொல்லிக்கிறோம். எங்களுடைய மகாராஷ்டிரா ஸ்டேட் என்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய பாம்பே தான பட்டணத்தினுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தத்தை எங்களுடைய பேராயரையும் தருகிறோம். அவரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கான்ஃபரன்ஸ் குறித்த நாளிலே நடக்க நீ உதவி செய்யுங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தமிழ் சபைகளுக்காகவும் தமிழ் குருமார்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நல்ல நாளிலே தந்தி உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொல்ல செய்ய துதிக்கிற மகிழை எல்லாவற்றிலும் உமக்கே சத்துகிறோம். மீட்பு முழங்கின்றோம் சொல்லியும் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபைக்காகவும் திருச்சபை ஊழியர்களுக்காகவும் நாம் செபிப்போம். இம்மட்டுமாக கடவுள் நம்மோடு கூட இருந்து
அவருடைய பணியை நல்லபடியாக செய்து வர உதவி செய்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட படித்து முடித்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து படிப்பை படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களுக்கு விரும்ப இடத்துல அட்மிஷன் காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளையும் செய்கின்றவருடைய பேர்களை வாசிக்கின்றேன். பிறந்த நாள் 21/8 மிஸ்டர் ஜான்ராஜ். வெட்டிங் ஆனிவர்சரி 17/8/21 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இன்வின் ஜோயல். 21/8 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜ்பால். திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாளையும் திருமண நிறைவு நாளையும் சந்திக்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாளையும் திருமண நிறைவு நாளையும் சந்திக்கின்ற நம்முடைய திருச்சபையில் அங்கங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்திப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளையும் திருமண நிறைவு நாளையும் சந்திக்கின்ற நமது பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் சொல்கின்றோம். ஆண்டவரே, அன்புள்ள தகப்பனே, அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு என்று சொல்லி இந்த வருஷத்தில் வைத்திருக்கின்ற நன்மைகளை ஆண்டவரை நீர் கொடுத்தள்ள வேண்டுமாய் சொல்கிறார். அநேக பிறந்த நாட்களை மானிசர்களையும் கண்டு நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் முடிய. இந்த வேத பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசி செய்த ஒரு அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். This miracle is for someone who is in some kind of deficit in life. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுபட்டு போனவர்களுக்கும்
வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே அடிமைப்பட்டு போனவர்களுக்கும், அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை தருகிற ஒரு அற்புதமாக இது காணப்படுகிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் டேஸில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதன் தான் வாங்கிய கடனை அடைத்து தீர்க்காமலே அவன் இறந்து போய்விட்டால், அவனுடைய கடனை அடைப்பதற்காக அந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்வான் என்றால், அவனுடைய அடுத்த ஜெனரேஷன், அவனுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி வைப்பது வழக்கமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், அந்த அவன் விட்டு போன அந்த கடனை இந்த பிள்ளைகள் அடைத்து தீர்க்க வேண்டும். அப்போ அங்கே பார்க்கும்போது அவங்க முந்தின ஜெனரேஷனுடைய அந்த கடனை, அந்த டெப்டை தீர்ப்பதற்காக இந்த ஜெனரேஷன் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை அடிமைத்தன வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை என்பது தெரியும். ஒரு நாளில் நாமும் அடிமைகளாக இருந்தோம். நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டு இந்த விடுதலையை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ காலம் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடிமைத்தன வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நம்முடைய தேசத்தில் நம்ம சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருபை புரிந்திருக்கிறார். அன்னைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு எத்தனையோ தலைவர்களை எழுப்பினார். மோசே எழுப்பினார், அதற்கு பின்பதாக யோசுவாவை எழுப்பினார். இப்படி அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் எல்லாரும் எதற்கு அடிமைகளாக காணப்பட்டோம்? பாவத்திற்கு அடிமைகளாக காணப்பட்டோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் என்ன செய்தார் இயேசுசாமி இந்த உலகத்தில் அவர் வந்ததற்கு காரணமே அதுதான். நமக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை ஆண்டவர் வச்சு தந்திருக்கிறார். இந்த லேடியோடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த அற்புதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த அருமையான இந்த பெண்மணி தன்னுடைய கணவன் இறந்த பின்பு தானும் தன்னுடைய பிள்ளைகளும் அடிமைப்பட்டு போய்விடுவோமே என்கிற ஒரு பெரிய பயத்தோடு அவள் என்ன செய்கிறாள் என்றால், உடனடியாக எலிசா தீர்க்கதரிசியிடம் வருகிறார். எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அதை எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது அவள் வந்த உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நான் உனக்கு என்ன செய்யணும், அதோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்குறாரு. என்னன்னு சொன்னால், வாட் டு யூ ஹாவ் இன் யோர் ஹவுஸ்? உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாகும். ஏன்னு சொன்னால், அவள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் என்ன செய்ய போகிறாரு, அங்கே ஒரு அற்புதத்தை எலிசா தீர்க்கதரிசி நிகழ்த்த போகிறாரு. அதனால உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கேள்வி அதிக முக்கியமான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. இயேசுசாமியை பார்க்கும்போது நிறைய நேரத்தில் இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போஷிப்பதற்கு 5000 பேரை போஷிப்பதற்கு முன்பதாக என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு இருக்கிற அந்த சின்ன பையன் கொண்டு வந்திருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யூஸ் பண்ணுறாரு. அப்போ சம்திங் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அவர் அற்புதம் செய்வதற்கு அங்கே ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்கிறது. மோசே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது மோசைகிட்ட உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சம்திங் நம்ம கையில் எதையோ ஆண்டவர் நிச்சயமாக தந்து வைத்திருக்கிறார். அநேக வேளைகளில் நம்ம கையில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இட் இஸ் வெரி லிட்டில், அது ரொம்ப வெரி இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இதை வச்சு என் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால்
எலிசா தீர்க்கதரிசி ஒன்றும் இல்லாமலே வந்து ஒரு அற்புதத்தை செய்திருக்கலாம். ஆனால் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் அதுக்கு சொல்கிற பதில் என்னன்னு சொன்னால், எனக்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அதாவது அந்த அந்த அதை நம்ம பார்க்கும்போது அவள் என்ன மாதிரி ஒரு சென்ஸில் சொல்லலான்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்றுமே அதை கொண்டு செய்ய முடியாது. என்கிட்ட கொஞ்சம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஆயில் மட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல பதில இருந்தே அதை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வந்து அவள் வந்து சொல்கிறாள். நிறைய நேரத்தில் வந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிற எதையோ வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து நினைக்கிறதே கிடையாது. எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு படிப்பு இவ்வளோ தான், எனக்கு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தான், எனக்கு மார்க் இவ்வளோ தான், எனக்கு எஃபிஷியன்சி இவ்வளோ தான், இதை கொண்டு எனக்கு வந்து என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம கையில் ஆண்டவர் நம்ம தந்திருக்கிறத we are overlooking. நம்ம அதை ஒரு பொருட்டாகவே வந்து எண்ணுகிறது வந்து கிடையாது. அதே மாதிரி தான் இந்த அருமையான இந்த ஸ்திரீயும் என்ன செய்தா, தன்னிட்ட இருக்கிறது வந்து எதுக்குமே உதவாது அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் அவள் என்ன செய்கிறா, அவள் வந்து பதில் சொல்லுறாள். ஆனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படி தான், இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் that we are overlooking the very thing, the small thing that God wants to perform a miracle through. அதை வச்சு தான் ஆண்டவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம வந்து இதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து நிறைய நேரத்தில் வந்து நினைக்கிறோம். சில நேரத்தில் வந்து நம்மகிட்ட இருக்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூட நமக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் வர்த் மென்ஷனிங், அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அந்த அற்புதத்தில் இருந்து நம்ம கண்டுகொள்ளுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம கையில் ஆண்டவர் ஒன்றுமே தராமல் ஆண்டவர் யாரையுமே வைக்கிறார். எதையோ ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதை நிறைய நேரத்தில் நம்ம அண்டர் வேல்யூ பண்ணி, நம்ம ஓவர்லுக் பண்ணி வந்து என்ன செய்கிறோம், இந்த காலை நேரத்தில் நம்ம கையில் ஒருவேளை இன்றைக்கி ஏதோ ஒரு குறைவோடு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டுருப்பீங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம கையில் ஆண்டவர் ஏதோ ஒன்று தந்திருக்கிறார். அவர் அதை கொண்டு அது அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு நம்முடைய வாழ்க்கையில். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வந்து அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கி வந்து எளிய தீர்க்கதரிசி அந்த மழை இல்லாத காலத்தில் அந்த அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி பாரு, அங்கே மழைக்கு வரக்கூடிய அறிகுறி ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கும்போது அவன் 7 times வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 7ஆவது தடவை என்ன சொல்லலான்னு சொன்னால், ஒரு சிறிய கைப்பிடி அளவு மேகம் வந்து தெரிகிறது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன கையளவு மேகம்தான். ஆனால் அதை வச்சு தான் அவங்க என்ன செய்தார், ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பெரிய மழையை, ஆசீர்வாத மழையை வந்து அங்கே என்ன செய்தார், பொழிய வந்து பண்ணார். சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அதில் தான் நம்ம மிராக்கிள் வந்து எங்கே இருக்குன்னா, யுவர் மிராக்கிள் இஸ் ஹிடன் இன் வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் ஸோ ஸ்மால். அதனால் இந்த காலை நேரத்தில் வந்து ஏதோ ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலையோ ஒரு குறைவுபட்டு போன வாழ்க்கையிலையோ நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக அதில் நம்ம பார்க்குற அந்த அற்புதத்தில் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த வீட்டில் அவள் கையில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். அடுத்தபடியாக அவள் என்ன இல்லைன்னு சொன்னால், அங்கே தேவைப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு பாத்திரம், அந்த ஆயிலை ஊற்றுறதுக்கு வந்து தேவையான பாத்திரங்கள் வந்து தேவைப்பட்டது. அப்போ உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நீ போய் கோ கெட் எம்டி வெசல்ஸ் ஃப்ரம் யோர் நெய்பர்ஸ். உன் நெய்பர்ஸ்லாம் போய் எவ்வளவு குடங்கள் வாங்கிட்டு வர முடியுமோ, எம்டியான குடங்கள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வந்து விடுறாரு. அப்போ அவள் பிள்ளைகளை அனுப்பி என்ன செய்கிறா, எவ்வளவு எம்டி வெசல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு எம்டி வெசல்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வரா. இதில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த ஆயில் அப்படின்னு சொல்கிறது பைபிளில் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஹோலி ஸ்பிரிட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்றைக்கி வந்து
God wants to pour out Holy Spirit into empty vessels. ஆனால் அந்த வெசல்ஸ் யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம அங்கே ஒரு வெசல், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை பார்க்குறோம். அது யார் தெரியுமா? பவுலப்போஸ்தலர். அவர் என்ன சொல்கிறாரு? இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்காக தேடி அலைகிற பாத்திரங்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும். அந்த மிராக்கிள்ல பார்க்கும்போது அங்கே ஆயில் இருந்துச்சு. அது இட் வாஸ் நாட் அன் இஷ்யூ தேர். அங்கே இருக்கு சம்திங், ஆனால் அங்கே என்ன இல்லை. இஸ் தேர் எ வெசல்? அந்த ஆயிலை போர் பண்ணதுக்கு அங்கே பாத்திரம் இல்லை. அப்போ எல்லார்ட்டையும் எவ்வளோ பாத்திரங்கள் வாங்க முடியுமோ அவ்வளோ பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வெசலுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் உண்டு. நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோம்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். போய் நிறைய ஜாமானங்களை வாங்கியாச்சு, பருப்பு அது இது எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் அது அவ்வளோத்தையும் போடுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்கெட் இல்லாமல் அவ்வளவும் நம்ம கையிலே வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பாதியை ட்ராப் பண்ணிட்டு தான் போவோம். அது ஒரு ஃபூலிஷ்னஸ். ஒரு பேஸ்கெட் இல்லாமல் அவ்வளோத்தையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு வர்றது. அப்போ அங்கே அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு வெசல். அதே மாதிரி நம்ம காஃபி குடிக்கிறோம். காஃபி நல்ல டேஸ்டாக தான் இருக்கும், ஆனால் விதவுட் அ கப்பு, அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இல்லாமல் இருந்தால் நம்ம காஃபியை டேஸ்ட் பண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி அதை அவன் ஒரு பாக்ஸில் இல்லாமல் கையில் அப்படியே கொண்டு வந்தானே எப்படி இருக்கும்? அந்த சீஸ் அது இதெல்லாம் எல்லா இடமும் என்ன செய்திருக்கோம்? அது வழிந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த ஹோல்டு பண்ணுகிற அந்த ஒரு ப்ராடக்டை ஹோல்டு பண்ணுகிற ஒரு வெசலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அது ஆக்சுவலி அது த எம்டி பாக்ஸ் இஸ் நாட் ஆஃப் மச் வேல்யூ. ஆனால் எதனால அதுக்கு வேல்யூ கிடைக்குது? பட் இட் ஹஸ் காட் எ ட்ரெமெண்டஸ் வேல்யூ பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் விச் இஸ் இன்சைட். அதனால த பாக்ஸ் டஸ் நாட் கிவ் வேல்யூ டு த ப்ராடக்ட், but it is the product that gives value to the box. அதனால தான் பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறாருன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படி சொல்றாரு? we have the treasure in earthen vessels. இந்த பொக்கிஷத்தை எதில் நம்ம பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அவர் எதை சொல்கிறாரு? நம்முடைய சரீரத்தை சொல்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் தேடிட்டு இருக்கிற அந்த வெசல் அந்த பாத்திரம் யார்? அன்னைக்கு பவுலப்போஸ்தலன் நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவரே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்களை ஆண்டவர் தேடுகிறார். டு போர் த ஹோலி ஸ்பிரிட் இன்டு த வெசல். அப்படின்னா அவர் இன்னைக்கு கடவுள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வாண்ட் டு போர் மை தட் பிளான், ஒரு நல்ல ஒரு பிளான் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்லேயும் வச்சுருக்கேன். ஐ வாண்ட் டு போர் இட் இன் டு யுவர் லைஃப். ஐ ஹாவ் எ ட்ரீம் அபவுட் யுவர் லைஃப். உனக்கு வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் எ ட்ரீம் அபவுட் யுவர் லைஃப், பட் ஐ வாண்ட் டு போர் இட் இன் டு த வெசல். நீ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வெசலாக இன்னைக்கு இருக்க விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அந்த எப்போ நான் நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி கையில் ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கே ஆண்டவர் அவனை அப்படி ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாக எடுத்து அவனை ஃபில் பண்ணி அந்த எம்டி வெசலை ஃபில் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? அருமையாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அடுத்தால அந்த மிராக்கிளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த ப்ராஃபட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ எம்டி வெசல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ ஷட் த டோர், நீ உள்ளே நீயும் உன் பிள்ளைகளும் உள்ளால நீ கதவை பின்னால் பூட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஏதோ ஒரு வேளை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொன்னால், இஃப் காட் ஹேஸ் டு போர் இன் டு தி எம்டி வெசல், நம்ம இட் நீட்ஸ் செப்பரேஷன். நம்ம நம்மளை சில காரியங்களில்
உலகத்துலேருந்து நம்மளை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு மனசு வந்து நமக்கு வந்து வேணும். சில நேரங்களில் we have to say no to some ரிலேஷன்ஷிப். சில காரியங்களுக்கு வந்து நம்ம நோ சொல்லி நம்மளை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம லைஃப்பில் வந்து இருக்கணும். அதனால தான் சொல்ல நீ அதில் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது. உலகத்தாருக்கும் உனக்கு நீ உள்ளான போய் கதவை பூட்டி நீ வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம், எந்த காரியத்திலேருந்து நான் என்ன செப்பரேட் பண்ணி கொண்டு வரணும். சம்திங் விச் ஆர் நாட் ப்ளீஸிங் டு காட், சம் சிச்சுவேஷன்ஸ் விச் ஆர் நாட் லைக் காட் இஸ் நாட் ஹாப்பி வித் தட். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை பிரித்து எடுத்து நம்ம கொண்டு வரும்போது தான் என்ன செய்ய முடியும், ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட முடியும். அந்த அடுத்தால நம்ம அந்த இதில் பார்க்கும்போது அந்த ஆயில் வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சு. அவள் சொல்கிறாரு நீ அதை ஊற்றுன்னு சொன்ன உடனே அவள் வந்து என்ன செய்கிறா, அது கொஞ்சம் ஆயில தான் என்ன செய்கிறா, அவள் ஊற்றுறான். ஆனால் அவள் எப்போ வந்து அது ஸ்டாப் ஆச்சு, எப்போ வந்து அந்த வெசல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பாத்திரத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து இனி வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன செய்கிறது, அந்த ஆயில் ஃப்ளோ ஆகுறது வந்து ஸ்டாப் ஆச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். த உமன் டிட்டர்மின் த மேக்னிடியூட் ஆஃப் த மிராக்கிள், நாட் காட். அவர் வந்து அந்த போர் பண்ணதுக்கு வில்லிங்காக இருக்கிறாரு, ஆனால் அதை டிட்டர்மின் பண்ணது யாரு, அந்த லேடி தான் அன்னைக்கு வந்து என்ன செய்தா, அதை டிசைட் பண்ணாங்க. இன்னும் ஒருவேளை வெசல்ஸ் இருந்துன்னா கட்டாயம் என்ன செய்திருக்கோம், அந்த ஆயில் ஃப்ளோ ஆகிட்டே இருந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அவர் செய்ய விரும்புகிறத செய்ய முடியாதபடி லிமிட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் நம்ம தான். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து எம்டி ஆக்கி, எவ்வளோ தூரத்துக்கு அவர் நம்மளை ஃபில் பண்ணதுக்கு இடம் கொடுத்து அவர் கையில் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் என்ன செய்வார், நம்மளை ஃபில் பண்ணுவார். அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்வார், யூஸ் பண்ணுவார். என்னன்னு சொன்னால் நம்ம அதான் ஆவியானவர் நம்மளை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணதுக்குள்ள அந்த இதே அளவே வந்து எவ்வளவு நம்மளை தாழ்த்தி எவ்வளவு நம்மளை வெறுமையாக்கி, இதை எம்டி வெசல் எவ்வளவு வெறுமையாக்கி ஆண்டவர் கருத்தில் கொடுக்குறோமோ அவ்வளவா என்ன செய்வார், நம்மளை வந்து ஃபில் பண்ணுவார். அடுத்தால என்னதுன்னு சொன்னால் நம்ம ஃபில் ஆன பிறகு, ஆஃப்டர் யூ ஆர் ஃபுல், நம்ம ஃபுல் ஆன பிறகு யூ ஹாவ் டு போர் இன்டு அதர்ஸ் லைஃப். அடுத்தவர்களுடைய லைஃப்பில் வந்து அதை போர் பண்ணதுக்கு நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். அதாவது அடுத்த வீட்டிலெல்லாம் போய் என்ன செய்யிட்டு வா, அந்த பாத்திரங்களெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அடுத்த வீட்டில் உள்ள பாத்திரங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்குற காரியம் தான். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மளை எவ்வளோ தூரம் வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு நம்ம அதை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி வந்து ஆவியானவர் வந்து எப்படி செயல்படுவார் தெரியுமா, அவர் வந்து டைரெக்டாக ஒரு இடத்துல போய் என்ன செய்ய மாட்டார், போய் ப்ரீச் பண்ண மாட்டார். அவர் வேத ஃபுல்லாக பாருங்கள், ஆவியானவர் மக்களை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாரு, எல்லா காரியங்களையும் வந்து செய்கிறார். ஆவியானவர் ஃபில் பண்ண பிறகு அந்த மக்கள் போய் எல்லார இடமும் என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க. அவராக இறங்கி வந்து என்ன செய்ய மாட்டார், சர்ச்சை வந்து கட்ட மாட்டார். அவர் வந்து ஹீ வில் பி யூஸிங் த வெசல்ஸ். யார் அவருக்கு அர்ப்பணித்த அந்த மக்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், வந்து ஆண்டவர் மற்றவங்களை வந்து என்ன செய்வார், சந்திப்பார். இதுதான் இந்த அருமையான ஒரு சின்ன மிராக்கிள் தான். ஆனால் இதில் நிறைய காரியங்கள் வந்து அடங்கி இருக்கிறது. ஒருவேளை அதை அவள் போர் பண்ணாமலே வச்சுருந்தானே என்ன இருக்கும், அந்த ஒரு வெசலில் மட்டும்தான் அந்த ஆயில் இருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பாத்திரங்களில் அது ஆயில் நிரம்பதுக்கு காரணம் அவள் வந்து ஊற்ற தான் என்ன செய்துச்சு, பாத்திரங்களெல்லாம் வந்து நிரம்பிச்சு. அதனால அருமையான திருச்சபை மக்களை இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையில் ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார், நம்ம ஒரு நாள் வந்து கிரம்பிள் பண்ணாமல் ஆண்டவர் நிச்சயமாக ஒருத்தருக்கும் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து
சொல்ல முடியாது. நம்மளுக்காக வந்து ஆண்டவர் என்ன செய்தார், பெரிய விலை கிரயம் கொடுத்து நம்மளை என்ன செய்தார், வாங்கினார். ஆண்டவர் ஒரு காரியத்தை விலை கொடுத்து வாங்கல. அது என்ன தெரியுமா? அவர் வந்து இறந்த பிறகு அவரை வந்து ஒரு கல்லறையில் கொண்டு வந்து வச்சாங்க. நமக்கு தெரியும் யாருடைய கல்லறைன்னு சொல்லி. ஆனால் அந்த கல்லறையை ஆண்டவர் என்ன செய்யலை, விலை கொடுத்து வந்து என்ன செய்யலை, வாங்கலை. ஒருவேளை அவர் வந்து அதுக்கு ஒரு விலை கிரயத்தை கொடுத்து நான் செத்த பிறகு நான் சிலுவையில் தொங்கி மறித்த பிறகு என்ன செய்யலாம், என் சரீரத்தை கொண்டு வைங்கன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு வந்து ஒரு விலை கிரயம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கல. ஏன் தெரியுமா? இட் வாஸ் ஃபார் டெம்ப்ரரி. அது வந்து ஒரு டெம்ப்ரரி இதுக்காக தான் என்ன செய்தார், ஆண்டவருடைய சரீரம் வந்து வைக்கப்பட்டது. ஒன்லி ஃபார் 3 days. சரியா? ஆனால் ஆண்டவர் யாருக்கு வந்து ஒரு விலைக்கிரயம் கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் வந்து என்ன செய்தார், ஒரு பெரிய ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார். அது என்னது? அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். அதனால வந்து அவர் வந்து ஏன் சொன்ன எதுக்காக ஆண்டவர் விலைக்கிரயம் கொடுத்தாரு? அது வந்து பெர்மனன்ட்லி அவரோட கூட நம்ம நித்திய காலமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்தார், நமக்கு வந்து விலைக்கிரயம் கொடுத்தார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார், நம்மளை வந்து மீட்டு கொண்டார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? லெண்ட் மீ யுவர் பாடி. உன் சரீரத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ தான். நான் வந்து என்னுடைய ஆயில வந்து என்ன செய்வேன், உனக்குள்ளால வந்து ஊற்றுவேன். ஐ ஹாவ் வெரி குட் பிளான்ஸ் ஃபார் யுவர் லைஃப். உனக்கு எப்போவுமே உன்னை பற்றிய எண்ணம் எனக்கு வந்து நல்ல எண்ணம் தான். நவ் ஐ வில் pour out my Holy Spirit into the vessel. இன்னைக்கு அப்படி நம்ம ஒரு வெசலாக ஆண்டவர் நம்மளை தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து அந்த பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா? we are the answer for the generation. இன்னைக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் பாவத்தின் கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு யார் பதில் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நம்ம விளங்கும் போது நம்ம வந்து இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தேசத்து மக்களுக்கு நம்ம தான் ஆன்சர். ஆண்டவர் நம்மளை தான் கொண்டு என்ன செய்வார், யூஸ் பண்ணுவார். அதனால இந்த காலை வேளையிலே சரண்டர் யுவர் லைஃப். நீங்கள் ஆண்டவர் கரத்தில், லார்ட் ஐ ஆம் த வெசல் யூ ஆர் லுக்கிங் ஃபார். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த வெசல் நான் தான் இயேசப்பா, என்ன நிறைத்து என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை
ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைபெற்றீர். நாங்களும் இந்த பிரகாரம் ஆண்டவரை கூடுவரை எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவர் தொடர்ந்து ஈடுபட வேண்டுமாய் சொல்லுகின்றார். தகவலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு இம்மட்டுமாக திருச்சபையின் தேவைகளை சந்தித்து வருகின்ற உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுமாய் சொல்லுகின்றோம். எங்களுடைய ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட எங்களை உமக்கு காணிக்கையாக நாங்கள் படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. புதிய வாரத்தை தந்து உமக்கு ஸ்தோத்திரம் தகவலே. அதே ராசிங்க துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் இருக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தோற்றமும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.